சனி மகா பிரதோஷத்தன்று மனம் உருகி ஈசனை வழிபாடு செய்தால் 120 ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அந்த நேரம் வாசுகி நாகம் வெளியிட்ட விஷமும் பார்க்கடலில் இருந்து ஏற்பட்ட விஷமும் ஒன்றிணைந்து கொடிய நஞ்சான ஆழகால விஷமாக உருவாகி அண்ட சராசரத்தையே அழிக்கத் தொடங்கியது. இதனால் பிரளயம் ஏற்பட்டது. தங்களின் தவறை உணர்ந்த தேவர்கள் ஈசனிடம் தஞ்சமடைந்தனர். பிரபஞ்சத்தை காக்க ஆழகால விஷத்தை வலம்புரி சங்கில் அடக்கி அதை பருகினார் சிவபெருமான். ஏகாதசி என்று ஆழகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் எனும் நாட்டியம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள். இவை அனைத்தும் நிகழ்ந்தது சனிக்கிழமை திரையோதசி திதி தினத்தில். இதனால் சனி பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பது